எவைகளெல்லாம் கண்ணுக்கு நன்றாக தெரிகிறதோ அது வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருகிறதில்ல. எவைகளெல்லாம் வாய்க்கு ருசியாக இருக்கிறதோ அது உடம்புக்கு சரிப்பட்டு வருகிறதில்ல. அதே போல எந்தெந்த செய்திகள் எல்லாம் காதுக்கு இதமாக பிரியமாக இருக்கிறதோ இனிமையாக, அவைகளெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருகிறதில்ல. இந்த காலகட்டத்தில் எது போன்ற மெசேஜை கேட்க வேண்டும், எது போல செய்திகளை தவிர்க்க வேண்டும் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படி வருவார்கள், ஜனங்கள் எதை விரும்புவார்கள், எது போன்ற சத்தியத்தை கேட்பார்கள் என்று ஏற்கனவே பவுல் அறிந்து முன்குறித்த 2 தீமோத்தேயு 4:3 தெளிவாக அவர் சொல்லியிருப்பார். ஜனங்க அவங்க காதுக்கு எது இனிமையாக இருக்கோ, எது வேணுமோ, அவங்க மனசிற்கு, அவங்க இருதயத்துக்கு எது ஏற்றதோ, அது சரி இல்லைனாலும் சரி, அதைத்தான் விரும்புவார்கள் என்று எழுதியிருக்கிறார். அந்த வசனத்தை ஒரு முறை கேட்டுடுங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவிதினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கும் அவங்க என்ன விரும்புகிறார்களோ அது போன்ற போதகர்கள். சில பேர் பாருங்க ஆறுதலான வசனமே தேவை, சில பேர் பாருங்க மோட்டிவேஷ்னலாக அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, சில பேர் பாருங்கள் அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் பேசணும். அதனால தான் ஜெபத்திலோடு சொல்லுவாங்க, ஆண்டவரை எங்களுக்கு ஏற்ற வசனத்தை பேசுங்க ஆண்டவர்னுவாங்க. கேட்டுருக்கீங்களா? ஆண்டவரே உமக்கு என்ன பிரியம்? மரியாள் சொல்லுகிறாள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று. ஏலி சொல்லுகிறான், இன்னொரு முறை அது போல சத்தத்தை கேட்டால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று. ஆனால் இப்பொழுது என்ன ஜெபிக்கிறோம்? எங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க ஆண்டவரை. இது போல ஜனங்கள் எழும்புவார்கள் என்று அப்பொழுதே பவுல் தீர்க்கதரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒரு கேள்வி, அப்போ என்னங்க பாஸ்டர், நம்ம நல்லா நன்றாக இருக்கக்கூடாதா? இது போல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு பேசுகிறதெல்லாம் தவறா? இல்லை, அதை குறித்து நான் சொல்லவில்லை. எப்பொழுதும் செய்தி பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும். வேதத்தில் ஆசீர்வாதமும் இருக்குது, அதே சமயத்தில் வேதத்தில் தேவனுக்காக பாடுகளை அனுபவிக்கிறதும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு என்று பவுல் சொல்லுகிறார். அப்பொழுது செய்தியாகப்பட்டது பேலன்ஸ்டாக இருக்கணுமே தவிர ஒன்றையை நோக்கி போகக்கூடாது. அதுதான் ஆபத்தானது. ஸ்வீட்டே ஒரு பிள்ளை சாப்பிட்டுட்டே இருந்தால் சீக்கிரத்தில் வியாதிகள் வந்துவிடும். அல்லது ஏதோ ஒரு பொருளையே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா பாடியில் வேண்டிய எந்த விட்டமினும் நமக்கு கிடையாது. அதே போல தான் ஆரோக்கியமான உபதேசங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். ஒன்றே பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆகவே தான் பவுல் என்ன சொல்கிறாரு? இப்போ கேள்வி, அப்போ என்ன பாஸ்டர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கக்கூடாதா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற செய்தி கேட்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நன்றாக கவனிக்கணும். எப்பொழுதும் வாழ்க்கை என்பது கஷ்டமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்துலேயும் ஆசீர்வாதமாக இருக்குது. ஆண்டவருக்காக நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், யாராச்சும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும்னா தீமோத்தேயு அவங்களுக்கு போய் சொல்லு, அது நிலையற்றது, அது ஸ்டாண்டர்ட் இல்லை. அப்போ என்ன ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடாது? அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நாம் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவனை நோக்கி பாரு அப்படின்றார். அப்போது பவுல் சொல்லுகிறது என்னென்னா, காட் சென்ட்ரிக்காக இரு. உனக்கு என்ன தேவையோ அதை நீ பார்த்துட்டு இருக்காது, அது நிலையற்றது. கர்த்தரை பாரு, அவரே எல்லாத்தையும் நமக்கு தருவார் என்று. அப்போ நம்ம ஃபோக்கஸ் காட் மேலே இருக்கணும். இப்போ ஒரு 7 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். எது போல போதனைகள் அன்பேலன்ஸ்ட், சரியில்லாதது யாரை நம்ம பின்பற்றக்கூடாது, எதை நம்ம பின்பற்ற வேண்டும்? முதலாவது, சில பேர் பாருங்கள் மோட்டிவேஷனலாக பேசிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறதா பேசிகிட்டே இருப்பாங்க. கிரைஸ்ட் சென்ட்ரிக், கிறிஸ்துவை மையப்படுத்த மாட்டாங்க. இதுதான் ஆபத்தானது. நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணணும், இது போல் செய்திங்க. வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முன்னேறி அப்படி சாதிக்க வேண்டும், இது போல செய்திகள். இது வேண்டான்னு சொல்லலை, ஆனால் வேதம் இன்னொன்று சொல்லுது. லூக்கா 9:23 அது ஒரு முறை பார்த்துருங்க. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. இப்போ விளங்குச்சுங்களா? இயேசுவை பின்பற்ற விரும்பினாலே தன்னைத்தானே வெறுக்க வேண்டுமா? அதை தான் பவுலும் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தன்னை வெறுமையாக்கினாராம். அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் பேலன்ஸாக இருக்கணும். வெறும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்முடைய கனவுகள் நிறைவேற வேண்டும், இதே போல் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஊழியக்காரர் உருளைக்கிழங்கு முட்டையும் தூக்கிட்டு வந்துட்டுக்கிறார் மோட்டிவேஷ்னல் செய்தியை கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி ஊழியர்கள் இப்படி தான் இருக்காங்க, ஜனங்களும் அதை தான் கேட்குறாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதம் வார்ன் பண்ணுது, அப்படி இயேசுவை ஒருவன் பின்பற்ற விரும்பினால், நீங்கள் அப்படி ஒரு சாய்ஸ் எடுத்தீங்கன்னா தங்களை தாங்களே வெறுக்க வேண்டும். பிறகு உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்குவாங்க. அதாவது தனக்கு என்ன வேணும், தன்னுடைய ஆசைகள் எப்படி நிறைவேற வேண்டும், தனக்கு எது சந்தோஷம், அது போல செய்தியை தான் என்ன பண்ணுவாங்க, கேட்குவாங்க.
அதுபோல செய்தியை தான் இவங்களை என்ன பண்ணுவாங்க, ஜனங்களை புரிந்து கொண்டு தருவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, கலாத்தியர் 2:20 இப்படி சொல்லல, வேற விதத்தில் சொல்லுது. அது ஒரு முறை பார்த்துருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் நான் என்ன பண்ணப்பட்டேன், அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எஸ் சார், நமக்குள்ள பிழைத்து இருக்கிறவர் யாரு? கிறிஸ்து. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். சிம்பிளா சொல்ல போனால் நாம கிரைஸ்ட் சென்ட்ரிக்கா இருக்கணும், கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ வேண்டும். ஏன் சுய ஆசைகளை மையப்படுத்தி வாழக்கூடாது? சுய ஆசைகளை மையப்படுத்தி வாழ்ந்தவன் தான் சாலமோன். சுய ஆசைகளை மையப்படுத்தி வாழ்ந்தவன் தான் பவுல் கூட இருந்த தேமா. தன்னை விட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, அவங்க கிறிஸ்துவுடையதை தேடாம தனக்குரியதை தேடிக்கொண்டார்கள். அப்போ செல்ஃப் சென்ட்ரிக் இவங்க தான். தனக்கு என்ன சந்தோஷமோ அதற்கு எங்கெங்கெல்லாம் வசனம் இருக்கோ அதெல்லாம் பொறுக்கி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேவனோட வசனம் எங்கே பேலன்ஸ்டாக போதிக்கப்படுகிறதோ அந்த செய்தி கேட்பது நலம். மூன்றாவது, மிராக்கிள் ஓரியன்டாக இருப்பாங்க. அதாவது அற்புதங்கள் 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 அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அற்புதங்கள் தான் அவங்கள வழி நடத்தும். தேவன் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். தேவன் அற்புதம் செய்யாத நாட்கள் இல்லை. தேவனுடைய குணங்களிலே அற்புதம் செய்வதும் ஒன்று, மற்ற கருத்தே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்று இருக்கு, சிலுவை. சில சமயத்தில் பாருங்க, நம்ம ஜெபிப்போம், நம்ம வியாதி சுகமாகாது. சில சமயத்தில் எந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுன்னு கேட்போமோ அந்த பிரச்சனையில தான் நம்ம போவோம். வேதத்தில் நிறைய பார்க்கலாம் சார். பவுல் சொல்லுகிறார், உங்களிடத்துல நான் வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு. எங்க? ரோமருக்கு. ஆனால் சபைக்கு போக முடியலையே. கடைசியில் அவர் விலங்கிடப்பட்டு தான் அங்கே போகிறார். அதுபோல பரிசுத்தவான்கள் ஜெபம் கூட சில சமயத்தில் என்ன பண்றதில்ல, கேட்கப்படுகிறதில்ல. காரணம் என்னன்னா, அவர் சில சமயத்தில் அப்படித்தான் நம்மை நடத்துகிறார். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாமே நம்முடைய நன்மைக்கு. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் இப்பொழுது பிலிப்பிக்கு எழுதும்போதோ ஜெயிலில் இருந்தாலும் சுவிசேஷம் இன்னும் வல்லமையாக பரவி கொண்டு இருக்கிறது. இங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. சபையில் ஒரு விசுவாசம் அவர்களும் இயேசுவை அறிவிக்கிறார்கள். அப்போ கவனிங்க, பிரச்சனைகள் பாடுகளும் ஒரு பக்கம் இருக்குது. அதனால தான் பிலிப்பியர் 1:29 ஒரு முறை படிச்சிருங்க. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அற்புதம் பெற வேண்டும் என்று விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். இதுதான் பேலன்ஸ் டீச்சிங். அவரிடத்துல அற்புதங்கள் உண்மை, அதே சமயத்தில் அவருக்காக அவர் நிமித்தம் பாடுபடவும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கு இது போல் மோட்டிவேஷ்னல் ப்ரீச்சருங்க ஒரு வார்த்தை சொல்லட்டும், வியூஸ் கம்மியாயிடுவாங்க. அது கடைசிக்கு வர. நான்காவது, ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள். ஈவலான ஒரு காஸ்பிள், சாத்தானுடைய ஒரு போதனை. எப்படி பணத்தை சம்பாதிப்பது, எப்படி பணத்தை ஆண்டவருக்கு என்று நாம் சம்பாதித்து வாழ்வது, அதனால் ஆண்டவருக்கு அதிகமாக கொடுங்கள் என்று இந்த காஸ்பிளை ப்ரீச் பண்ணுகிற ஊழியர்கள் தான் பெருகி கொண்டு இருப்பார்கள். காரணம் என்னவென்றால், அவருடைய வயிறு தான் அவருடைய தேவன். அதனால தான் காசை பற்றியே பேசுவாங்க, இயேசு பற்றி கவலை இல்லை. அவ்வளோ அழகாக பேசுவாங்க, திறமைசாலிகள். ஆனால் வார்த்தையில் வல்லவர்கள் தேவ வார்த்தையில் அல்ல, தேவ வசனத்தில் இல்லை. இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை சார், எவ்வளவு பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறோம் என்பது தான் முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே சேர்த்து வச்சா காணாத போயிடும், திருட வருவான், துருபுச்சு போவோம். ஆனால் உங்கள் பலனை பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. மத்தேயு 6:20-21 பார்த்துருவோம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. போதுங்க, கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இங்க மட்டும் இல்லை சார், பரலோகத்தில் என்ன பண்ணுங்க, உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது எல்லாமே நம்மளே வைத்து கொண்டு இருந்தால் அது கிறிஸ்தவம் இல்லை சார். கிறிஸ்டியானிட்டி அது கிடையாது. கிறிஸ்டியானிட்டி என்பது நம்மை போல பிறரை நேசிப்பது, இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது. அதனால தான் அழகான ஒரு பாட்டு இருக்குது. இப்போ பெந்தகோஸ்து சபையில் அது பாடுறதே இல்லை. நேசமாக இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், இருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். அப்படின்னா கூறுகிற இயேசுவை ப்ராக்டிக்கலாக செயல்படுங்க. ஸோ தனக்குன்னு இருக்காதீங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் வந்ததுலேருந்தே விசுவாசிகள்லாம் காசுன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுன்னு இல்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. இது போன்ற ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்களை வேறறுத்து அவர்களை விட்டு விலகிறது நல்லது. சில சமயத்தில் நம்மளுக்கு காசு தேவை, அதனால் அவங்க மெசேஜுங்க இனிமையாக இருக்கு. ஆனால் பைபிள் அதை சப்போர்ட் பண்ணுறதில்ல சார். ஐந்தாவதாக என்டர்டைன்மெண்ட். மெசேஜில் கூட பாருங்கள், என்டர்டைன்மெண்ட், ஜனங்களை சிரி வைக்கிறது தேவைதான். அதெல்லாம் ஜனங்களை தூங்காமல் விழிப்பாக இருக்க வைக்கிறதுக்கு தேவைதான். ஆனால் அதே சமயத்தில் அதே தொழிலாக இருக்கும். வர்ஷிப் கூட என்டர்டைன்மெண்ட் ஆகிடும். அப்போ அப்படி தான் பண்ணுவாங்க, ப்ரோக்ராம் ஓரியன்டாக இருக்கும். லைட்டு கீட்டு வச்சு டான்ஸு கின்ஸு
அங்கே காட் இருக்கிறாரா என்னென்ன தெரியாது. டான்ஸ் ஆடுகிறதெல்லாம் நான் குறை சொல்லலை, நானும் ஆடுகிறேன், என் சபையும் ஆடுகிறது, அதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. பைபிள்லேயே அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு, அது வேண்டான்னு சொல்ல. ஆனால் ப்ரோக்ராம் ஓரியன்ட்டாக இருக்கும். அடுத்தது கர்த்தர் அங்கே இருக்கிறாரான்ற ஒரு சென்ஸ் இருக்காது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். என்ன சினிமாவில் நடக்குதோ அதே சபையில் நடக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது இருக்காது. ஆராதனையில் என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ப்ரோக்ராம் ஓரியன்டாக இருக்கிறது இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு சொன்னார், யோவான் 4:23 நீங்கள் படிக்கும் பொழுது அது ஒரு முறை பார்த்துருங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அதுதான், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும், அதில் உண்மை இருக்கணும், அதில் பயபக்தி இருக்கணும். நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே, எஜமானால் எனக்கு கொடுக்கிற பயபக்தி எங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேன்று. அப்போது தேவனை ஆராதிக்கும் போது அந்த ரெவரன்ஸ், அந்த பயபக்தி இருக்கணுமே தவிர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. சில சமயத்தில் வர்ஷிப் லீடருங்களாம் ஹீரோவாக மாறிடுறாங்க. அங்கே இயேசுவாக இருக்கிறதுல இவங்க தான். அதுதான் ஷோ ஸ்டீலிங்குன்னுவாங்க. சினி ஃபீல்ட் ஒரு கான்டெக்ஸ்டில் ஹீரோவை விட ஜோக்கருங்க ஜாஸ்தியாக என்ன பண்ணுறது, தன்னை அப்படி பில்டப் பண்ணி காட்டுறது. அதுபோல் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டிய இவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. ஸோ இது போல் ஆட்களை விட்டு விலகுவது, செய்திகளை கேட்கிறது தவிர்க்கிறது மிக நல்லது. ஆறாவதாக, கண்டித்து உணர்த்துகிற அல்லது ஆழமான சத்தியத்தை போதிக்கவே மாட்டாங்க. வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதே ஆரோக்கியமானது. எந்த விதத்தில் ஆரோக்கியமானதுன்னா, எல்லாமே சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லணும், கண்டித்து இந்த வேதம் உணர்த்தும். அப்போ வேதத்தை முழுக்க நம்ம போதிக்கும் போது எல்லாவற்றையும் போதிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அதை செய்யவே மாட்டாங்க. ஆழமான சத்தியத்தை சொல்லாமல் மேல் பூச்சா பூசுவாங்க. சரீரத்தில் கட்டி இருக்கும், அதை அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறவன் தான் நல்ல டாக்டர். நோ எடுத்தாலும் அப்படி அதற்கு மொலாம் பூசி ஆயின்மெண்ட்டு பூசி அப்படி அனுப்புறவன் அவங்களுக்கு வேறு வியாதியில் கொண்டு வந்து விடும்படி அவன் செஞ்சுருவான். தேவச்சனங்களை நன்றாக கவனிங்க. எந்த சபைக்கு போனாலும், எந்த மெசேஜ் கேட்டாலும், அதில் தேவ ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போதே நம்ம மனம் மாறுவது, மனம் திரும்புவது மிக முக்கியம். அதுபோல் சத்தியத்தை கேளுங்க. எப்பொழுதும் மேல் பூசியாக பூசிட்டு இருக்கிறது, ஆயின்மெண்ட் போடுற ஒரு டாக்டர் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் வேறு வியாதியில் கொண்டு வந்து நிறுத்திடும், குணமடையாது, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க பாரு. இப்போ என்ன ஊழியக்காரங்களுக்கு இது போல ஒரு கண்டித்துணர்த்தினால் ஜனங்கள் சபைக்கே வரமாட்டாங்க. நீங்களா கொண்டு வந்தீங்க. ஒருவரை உங்களால் ரட்சிக்க முடியுமா? கர்த்தர் பேசும்பொழுது பேச வேண்டும், ஆழமான சத்தியங்களை போதிக்க வேண்டும், தெளிவான சத்தியங்களை போதிக்க வேண்டும், ஆரோக்கியமான, அதுதான் சவுண்ட் டாக்ட்ரின், ஆரோக்கியமான சத்தியம். எது ஆரோக்கியம்? கட்டி இருக்கு, மொலான் பூசுவது ஆரோக்கியம் இல்லை. கீண்டி எடுத்து உள்ளுக்கிறதெல்லாம் பிதுக்கி எடுக்கணும், எடுத்து அதுக்கு பிறகு மொலானை போட வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான சத்தியம். அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆரோக்கியமான சத்தியம்னா காது எது நல்லா இருக்குது அது இல்லை சார். ஆரோக்கியமான எந்த உணவும் வாய்க்கு ருசியாக இருக்கிறது குறைதான், ஆனால் அதுதான் உடம்புக்கு வாழ்க்கைக்கு நல்லது. சத்தியமும் சில சமயத்தில் கசகம் தான். அதனால் ஜனங்களை பிரியப்படுத்தி இவங்க போதிக்க மாட்டாங்க, தேவனை பிரியப்படுத்தி போதிப்பார்கள். ஜனங்க வராமல் நின்றுட்டா என்ன செய்யுது அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வசனமாக போதிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், ஆத்துமாக்களை அவர் கொண்டு வந்தது, அவர் வார்த்தையை நான் பேசுகிறேன், அவர் காரியங்களை பார்த்துக்குவார் என்று. கர்த்தர் பேசினால் அவங்க இருதயம் குத்தப்படும், இருதயம் மாற்றப்படும். ஆலயத்தெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. அது பாஸ்டருங்க கோவத்தில் பேசினா நடக்கும், கர்த்தர் பேசினா அதெல்லாம் நடக்காது. அதனால் இந்த மாதிரி ஊழியக்காரங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆழமான சத்தியமே இருக்காது, மேல் பூச்சா பேசுவாங்க. கடைசியாக 7வதாக, மேன் ப்ளீஸிங், மனுஷரை பிரியப்படுத்துகிற மாதிரி வசனங்கள். அதுதான் முன்னாடியே நம்ம பார்த்தது, இந்த 7வதுன்னு சேர்த்து பார்த்துருவோம். மனுஷருக்கு இப்போ வாலிபன் அவனுக்கு என்ன தேவையோ அது போல், தம்பி நீ மொபைல் வச்சுன்னுக்கிறது தப்புது இல்லை, போனோகிராஃபி பார்க்குறது தப்புது இல்லை, ஸ்டில் கர்த்தர் ஒன்று நேசிக்கிறார். இது போல் வசனம் அவனை எங்கே திருத்தம்? சில பேர் சூனியம் மந்திரம்ன்ட்டு அங்கேருந்து வந்திருப்பாங்க. ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, நாய் கூட ஆவி இருக்குது, அந்த ஆவிகள் விசுவாசிகளை தாக்கணுன்ட்டு. அடுத்த வாரம் ஆண்டவர் சித்தமானால் அவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது போல உபதேசங்கள். மனுஷருக்கு என்ன தேவையோ அது, அவருக்கு காசுனா இயேசுவை காசாக காட்டுறது, அவருக்கு வியாதினா இயேசுவை சுகம் அளிக்கிறவராக காட்டுறது. கான்டெக்சுவல் தியாலஜி மிக முக்கியம். ஜனங்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறது முக்கியம், அது இல்லைன்னு சொல்ல. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை பேசணும். சுவிசேஷத்தை சுவிசேஷமாக பேசணும். ஜனங்களுக்கு ரட்சிப்பு முக்கியம், ஜனங்களுக்கு மனம் திரும்புதல் முக்கியம். இப்படி அவங்களுக்கு என்ன மேன் ப்ளீஸிங், அவங்களுக்கு என்ன பிரியமோ அது பேசும்போதோ பாஸ்டருங்க மெசேஜை சில பேர் கேட்க மாட்டாங்க. ஒரு முறை சாதி எதிர்த்து நான் பேசுகிறேன், 2000 வியூவர்ஸ் என்னை பார்க்காமே போயிட்டாங்க. ஒரு முறை ஆண்டவர் வருகை குறித்து அநேக கள்ள உபதேசங்கள் இருக்குது. வேதத்தின் அடிப்படையில் கேட்குறேன், ஒருத்தரோட வேதத்தை வச்சு என்கிட்ட பதில் சொல்லலை. அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அதை வச்சு என்ன பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்க, நிறைய வியூவர்ஸ் பண்ணாங்க. எனக்கு அது குறித்து கவலையே இல்லை. இந்த சேனல் வியூவர்ஸில் பார்த்து நடத்துகிறதுல தேவ வார்த்தை ஃபெய்த்ஃபுல்லாக போதிச்சுட்டுக்கிறோம். அப்படி நடத்தினேன்னா நான் கூட ஒவ்வொரு முகத்தை போட்டுட்டு
ஒவ்வொரு பிரபலங்களை போட்டுட்டு என்னாலையும் பேச முடியும், அந்த டாக்டிக்ஸ் அந்த தந்திரத்தை நானும் எடுக்க முடியும். நான் அதை தேவைப்படாமல் அந்த அப்ரோச் எடுக்கிறது இல்லை. என்ன வேதமோ அதை தான் போதிக்கிறோம். அப்போது வேத வசனத்தை போதிக்கணும். இல்லைன்னா நம்ம பாப்புலாரிட்டி போயிடுமே, நம்ம வியூவர்ஸ் குறைஞ்சிடுவாங்களேன்னா. உன்னை அழைத்தவர் யார்? அப்போ தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனுஷரை பிரிவுபடுத்தாம சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறவர்களை பின்பற்றுங்கள். வேதம் தெளிவாக சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களுடைய பிரமாணங்களை நான் படிக்கும்படியாக குறித்த ஜாமத்திற்கு முன்னாடி எழுந்துகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களுடைய வேத வசனத்தின் மேல் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அந்த வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் என்றால் பாண்டர். பாண்டர் என்றால் நம்ம என்ன படித்தோமோ அது மாடு எப்படி அசை போடுகிறதோ அதுபோல் அசை போட்டு யோசித்து அதன்படி நடக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறதோ பேலன்ஸ் டீச்சிங். நான் சொல்லுகிறது வேதத்தில் ஆசீர்வாதமும் இருக்கு, வேதத்தில் இயேசுவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறதும் இருக்கு. இது இரண்டையுமே ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்லியிருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்லும் போது சொல்றாரு, விசுவாசமா இருக்கிறது மட்டும் இல்லை, பிலிப்பியர் 1:29 அவருக்காக பாடுகளை அனுபவிக்கிறதும் நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு கிஃப்டாக கர்த்தர் கொடுத்துருக்காரு. அப்போ இரண்டுமே போதிக்கிற ஒரு நல்ல பிரசங்கத்தை கேளுங்க. மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இது குறித்து பேசுங்க, ஒன்று தெரிந்து கொள்ளுங்க. நம்முடைய சேனல் என்ன சத்தியமோ அதை சத்தியமாக பேசுகிறோம், அதை சத்தமாக பேசுகிறோம். மே காட் பிளஸ் யூ.